கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த நாட்களில் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டார். ஜூன் மாதத்திலும் 1ஆம் தேதியில் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அருமையான வார்த்தை என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த 5 மாதத்திலும் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எத்தனை பேர் நம்மை தள்ளிவிட்டிருப்பார்கள் என்று சொல்லி. குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள், இப்படி அநேக பேர் நம்மை தள்ளிவிட்டிருப்பார்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏன் தள்ளிவிட்டிருப்பாங்க? கடனுங்கிற பாரத்தினால தள்ளிவிட்டிருப்பாங்க. பிரச்சனைங்கிற போராட்டத்தில் வரும்போது நம்மளை தள்ளிவிட்டிருப்பாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சில பிரச்சனைகள் வரும்போது சில மனிதர்கள் நம்மை தள்ளிவிடுவார்கள். வேத புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு புஸ்தகத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், யோபுவை அவன் மனைவியே தள்ளிவிட்டாள். நான் ஒரு விசை அப்படி நினைத்து பார்க்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் அதே போல் நடந்து வந்தாலும் வேத புத்தகத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அநேக மனுஷர்கள் நம்மளை தள்ளிவிடலாம். ஒரு சமயம் நான் நல்லா செல்வத்தில் இருக்கும்போது, இப்பவும் நல்லா தான் இருக்கிறேன், பண விஷயங்கள் அதிகமாக இருக்கும்போது என்னை கவனித்து கொள்ளும்படியாக அநேக பேர் இருந்தாங்க. என்னை சுற்றிலும் எப்போதும் ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. யோபு சொன்னது போல் நான் நினைத்து பார்ப்பது உண்டு. ஆனால் இப்போதும் எனக்கு நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம், உனக்கு வெக்கமாக இல்லையா, நீ இப்படி இருக்கிறிய, இவ்வளோ கஷ்டப்படுறிய, உனக்கு யார் உதவி செய்கிறாங்க, நீலாம் என்கிட்ட வராத, நீ ஜபிக்கிற கூட வீட்டுக்கு வராத என்று சொல்லி வேதனைப்படுத்தின மக்கள் உண்டு. நான் ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது அவர்கள் என்னை அவ்வளவு வேதனைப்படுத்தினார்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பேன். இவங்க தானே ஆண்டவரே சொன்னாங்க, நான் எப்படிலாம் என்ன பேசியிருப்பாங்க, அவ்வளவு ரொம்ப உயர்த்தி என்ன பேசுவாங்களே, உயிரையே கொடுப்பேன்னு சொன்னாங்களே, ஆனால் இவங்கெல்லாம் இப்படி மாறிட்டாங்களே ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீ பயப்படாத, ஒரு சில போராட்டத்தின் வழியாக நான் உன்னை கடந்து செல்ல வைக்கின்றேன். சத்துரு ஒரு விசை என்ன கேட்டான் என்றால், நீர் அவனை கைவிடும், அவன் இடத்தில் நீடித்திருப்பானா பார்ப்போம் என்று சொல்லி என்னத்தில் கேட்டான். நான் உன்னை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி தான் நான் நினச்சேன், எனக்கு இருந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வண்டி இருந்தது. இந்த வண்டி எல்லாம் நஷ்டப்பட்டது. என்னுடைய கையில் இருந்த ரொக்க பணங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டேன். நான் சுற்றியிருந்தவர் அத்தனை பேரும் யோபுவை கழுவி ஊற்றுனது போல் என்னை கழுவி ஊற்றிட்டு போயிட்டாங்க. நான் என்னுடைய வீட்லேயும் என்னுடைய துணைவியை நினைத்து பார்க்கின்றேன், யோபுவின் மனைவி போல மாறி போனாள். ஆனாலும் நான் அவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் இரவு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பேன். காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண போவேன். அப்பவும் ஒரு சில பேர் என்னை வேதனைப்படுத்தும்படியான சில வார்த்தைகளை பேசுவாங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் டேடி அப்படி பேசிட்டு அப்படியே நினைக்கும் போது கண்ணீர் வரும். ரோட்டில் அப்படியே கண்ணீரோடு நடந்து போவேன். கொஞ்சம் நடந்து வாக்கிங் போகும்போது தோத்தரிச்சுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வாக்கிங் போவேன். ஆனாலும் கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, உன்னை வெட்கப்படுத்துகிறாங்களா, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை கலங்க பண்ணுகிறாங்களா, நீ கலங்கி போவதில்லை. உன்னை வேதனைப்படுத்துகிறாங்களா, நீ வேதனைப்படுத்தி போவதில்லை. நீ ஏனென்றால் நீ சீயோன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொல்லி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் நிறைய பேர் என்னை வெட்கப்படுத்தும் போதும், நிறைய பேர் என்னை அவமானப்படுத்தும் போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பேன். டாடி, எனக்கு கையில் எதுவுமே இல்லை டாடி, எவ்வளோ நாட்கள் எவ்வளோ பணங்கள் நான் செலவு பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் இப்போது எதுவுமே இல்லைங்கும் போது ஆண்டவர் அடுத்த நாள் யார் மூலமாவது கொடுத்து எனக்கு உபசரிப்பார். வேத புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால தான் நான் இன்றைக்கி ஜெபிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த மாதம் எப்படி இருக்கும் ஆண்டவர்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன். விசாரிப்பே இல்லை, இவனுக்கு யார் இருக்கிறா,
இவனை யார் விசாரிக்க போகிறா, இவனை யார் மரியாதை கொடுக்குறா, இவன் பின்னாடி யாருமே இல்லை, இவன் ஒரு வெட்கம் கட்டவன் நினச்சி உன்னை ஒரு விசாரிப்பற்ற ஒரு சீயோனை போல உன்னை நினைக்கலாம். நீங்கள் ஒரு வேளை என்னை போல ஒரு நிலைமையில் நீங்கள் ஜீவிக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, பெற்ற பிள்ளை உதறிட்டு போயிருக்கலாம், கட்டிய கணவன் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லையென்றால் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து போகலாம், கடன் பாரத்தில் நீங்கள் கடந்து போகலாம், விசாரிப்பற்றவர்களாக நீங்கள் ஜீவிக்கலாம். யார் என்ன விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே, யார் எனக்கு ஜெபிக்கிறக்கே இல்லையே, யார் என் கூட இல்லையே என்று சொல்லி நீங்கள் அநேக காரியங்களில் வேதனைப்படலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை என்ன என்றால், விசாரிப்பற்ற சீயோனே என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால், ஆண்டவரே தள்ளிட்டார் அவனை. அப்படி உனக்கு பேரிட்டிருப்பாங்க, எல்லாருமே தள்ளிட்டாங்கப்பா, சொந்த பந்தம் எதுவுமே இல்லை அவனுக்கு, நம்ம அவங்க கூட இருந்து புரோஜனம் இல்லைன்னு சொல்லி தள்ளிட்டு போயிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்திருக்கிற பணம், செல்வம், இதெல்லாம் நினச்சி அவங்க தள்ளி விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருந்திருப்பீங்க என்ன போல். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் பணம் அதிகமாக வந்த உடனே பிள்ளைகளுடைய சம்பளம், கணவனுடைய சம்பளம், மற்ற அந்த இன்கம், இந்த இன்கம்லாம் வந்த உடனே அவங்க நம்மளெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் நல்லா இருக்கும்போது கூட உட்காந்து உங்களோடு உட்காந்து பேசினவங்க நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை தள்ளி விட்டுருவார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உன்னை தள்ளிவிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென், அல்லேலூயா. என்கிட்ட கூட கேட்டேன், உனக்கு வெட்கமாகவே இல்லையா? நான் ஏன் வெட்கப்படணும்? ஆமென், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் சொன்ன காரியம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் தரித்திரத்தில் சாக மாட்டேன். வேத புத்தகத்தின்படி வைத்து சொல்லுகின்றேன், என்னை ஆண்டவர் தரிசனம் கொடுத்து எடுத்தார். ஆண்டவர் என்னிடத்தில் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுவார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய ஊழிய காரியங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். எனக்கு ஜெபக்கூடாரங்கள் அதிகமாக உண்டு. அந்த ஜெபக்கூடாரத்தில் ஒரு சகோதரியுடைய பிள்ளைக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. பிறந்த உடனே தோலும் எலும்பும் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நினச்சி பார்க்கின்றேன், இவ்வளோ வருடங்களை நினைத்து பார்த்ததில்லை, எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த சகோதரி எப்பவுமே எனக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, பிரதர் தம்பி நீ ஜெபிச்சா நல்லா இருந்துட்டு ஆண்டவருடைய கிருபையினால் போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் பார்த்தேன், நல்லா இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். வெக்கமா இல்லையா? நீ நம்மளை அப்படி சொல்ல அவமானப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? நீலாம் இருக்கிறதோட சாக வேண்டியது தானே, என்ன எப்போ பார்த்தாலும் எங்களை வேதனைப்படுத்துறதுக்கு இருக்கிறியான்னு சொல்லி அப்படிலாம் நம்மளை இது பண்ணாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். யோபுவின் காயங்களை ஆற்றினவர். எலியாவை பாருங்கள், ஒரே ஒரு பெண் எசபேல். இன்றைக்கி நிறைய எசபேல் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களை வேதனைப்படுத்தும்படியாக அநேக எசபேல். நான்லாம் சில நேரம் பார்ப்பேன் அந்த எசபேல்களுடைய கிரிகளை உள்ளவர்களை. எசபேலை போலவே கண்களை உருட்டி அப்படி வித்தியாசமாக அந்த கிரிகள், அவளுடைய கிரிகள் அப்படியே அவங்ககிட்ட தென்படும். எனக்கு அன்பானேன் தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட கிரியை உள்ளவர்களிடத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா வேதனை வரும், அவங்க மூலமாக, அவங்க பிள்ளைகள் மூலமாக வேதனை வரும். அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஜீவிக்கிறீங்க? இன்றைக்கி அநேக பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஃபோனில் முழுவதும் இருக்கிறாங்க. அவங்க கேட்டால் சொல்கிறாங்க, என் பிள்ளை ஃபோனில் தானே பேசுதுன்னுட்டு. என்ன பேசுகிறா நீ கவனி. முதல்ல வீட்டில் பிள்ளை கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு, கணவன் கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஊதாரித்தனமாக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி பேப்பரில் பாருங்கள், டிவியில் பாருங்கள், நிறைய பெண் பிள்ளைகள் நிறைய தவறு பண்ணுறது என்ன காரணம்னா, இந்த செல்ஃபோன் தான். கட்டிய கணவனுக்கு துரோகம், நம்பின மனுஷர்களுக்கு துரோகம், தாய் தகப்பனுக்கு துரோகம், எல்லா காரியத்திலும் துரோகம் பண்ணுகின்ற பிள்ளைகளாக ஜீவிக்கிறாங்க. வேதம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு வேளை
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவேளை அந்நிய ஜனமாக நீங்கள், அந்நிய ஜனம் என்றால் ஆண்டவரை அறியாத ஜனமாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் மனம் திரும்புங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய காயங்களை கர்த்தர் கட்டுவார். கடன் பாரங்கிற காயங்களை கட்டுவார். அவமானங்கிற காயங்களை கட்டுவார். எல்லாவற்றிலும் தேவன் உங்களை நேர்த்தியாக நடத்துவார். கவலைப்படாதீங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி நான் என்னுடைய மறுபிறவி எடுத்து வந்தது போல் ஆக்சிடென்ட் தப்பித்து கொண்டேன். போன வருடத்தில் கர்த்தர் இந்த வருடத்தில் என்னை பாதுகாத்து வருகின்றார். என் ஜனம் ஒருபோது வைக்கப்பட்டு போகாது. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்க நல்ல தந்தையே, நீர் எங்களுடைய காயங்களை கட்டுகிற கர்த்தராக இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தின் வல்லமை, வியாதி என்கிற காயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய காயங்களை கட்டுவீராக. உனக்கு வெக்கமாக இல்லையா என்று சொல்லி வெக்கப்படுத்துகின்ற வெக்கத்தோடு நாங்கள் இருக்கிற அந்த காரியத்தில் எங்களுடைய காயங்களை கட்டுவீராக. ஒருவேளை எங்களை வெக்கப்படுத்துகிற கிரியை உள்ளவர்கள் தங்களுடைய பண பலத்தினால, படிப்பு பலத்தினால வெக்கப்படுத்தலாம். நீர் எங்களுடைய காயங்களை கட்டுவீராக. அதே போல் ஆண்டவரே, எங்களுக்கு துரோகங்களை பண்ணி கொண்டு எங்களுக்கு காயங்கள் உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய பேர் குடும்பங்களில் துரோகத்தின் மூலமாக, கணவன் மனைவிக்கு துரோகம், மனைவி கணவனுக்கு துரோகம், நம்பி இருந்த பிள்ளைகள் அவர்களுக்கு நம்பினவர்களுக்கு துரோகம், எல்லா துரோகத்தின் மத்தியில் உண்டான காயங்களை கட்டுவீராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி. இந்த மாதத்தில் தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஜெபிங்க. யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. சவுலின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. சரியா? ஏன்னா இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல், அவர் சரீரம் அடக்கம் பண்ணப்படாமல் அவருடைய எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டது. ஏன்னா சரீரம் தகனிக்கப்பட்டது. நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அடக்கம் தான் பண்ண சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் முதற்கொண்டு அடக்கம் பண்ணினார். தன்னுடைய மனைவி அடக்கம் பண்ணினார். அதுக்கு மற்றவங்களும் அடக்கம் தான் பண்ணாங்க. ஆனால் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுடைய வார்த்தையினால், உங்களுடைய கிரியைகளினால் சவுலின் ஆவிக்கு இடம் கொடுத்துடாதீங்க. துரோகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றவங்களை காயப்படுத்துகிற இடம் கொடுக்காதீங்க. எசேபேலுடைய கிரியைகள் உங்களுக்குள்ள வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அநேக மிஷினரிகளை தாங்கி வருகின்றோம். அநேக ஊழியங்களும் நாங்கள் செய்து வருகின்றோம். எத்தனையோ பேர் எவ்வளவோ சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாருன்னுட்டு. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி மட்டும் ஓடுறேன். எனக்காக ஜெபிங்க. என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. என்னை விரோதிக்கிறவர்களுக்காகவும், என்னை தூசிக்கிறவர்களுக்காகவும், என்னை வேதனைப்படுத்தி வெட்கப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. யார் பேரையும் குறிப்பிட விடம்பல. நிறைய பேர் என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, வெட்கப்படுத்துகிறாங்க, தூசிக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்களும் ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் எங்களுடைய ஊழியங்களுக்காக தாங்க விரும்பினால், கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக தாங்க விரும்பினால், என்னுடைய ஃபோன் நம்பர் 9920606058. இன்னொரு நம்பரும் உண்டு, 9920202058. இந்த 2 நம்பர்லேயும் கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது. நீங்கள் ஊழியத்திற்காக தாங்க விரும்பினால் உங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து தாங்குங்க. தயவுசெய்து கடன் மட்டும் வாங்கி ஊழியத்தை தாங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.